அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போய் எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே, பயங்கர ஏமாற்றமாக ஆயிடுச்சே அப்படின்னு தான் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு போயிருந்தோம். அன்றைக்கி கண்டிப்பாக கூட்டமாக இருக்கும் லக்ஷ்மி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக 4:15 அங்கே ரீச் ஆகிற மாதிரி நாங்கள் போயிட்டோம். பார்த்தா கூட்டம் அவ்வளோவா இல்லை, வெறும் ஒரு 10 பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அங்கே வந்து நாங்கள் போகிறதுக்குள்ளே என் பொண்ணு தூங்கி 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 விழுக ஆரம்பிச்சிட்டா. அதோடு அவளை எப்படியோ எழுப்பி எழுப்பி சாமி பார்க்க வச்சிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போனால் தான் தெரியுது எல்லா கோபுரத்தையும் வந்து சாத்தி வச்சுருக்காங்கன்னு. அங்கே கும்பாபிஷேக வேலை நடந்துட்டுருக்கான். 9 லக்ஷ்மியையும் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எங்களுக்கு பயங்கரமான ஏமாற்றமாக ஆயிடுச்சு. வெளியில் பெருமாள் சிலையை மட்டும் வச்சுருந்தாங்க. வரவங்க பூராமே வந்து அந்த பெருமாள் சிலையும் ஒரு சின்ன லக்ஷ்மி சிலையும் இருந்துச்சு. அதை மட்டும்தான் தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இப்படி கஷ்டமாக போச்சேன்ட்டு. எங்கள் மாமியார் ஆல்ரெடி வந்திருக்காங்களாம், அவங்க தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப எங்களுக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்ன நாங்கள் என்ஜாய் பண்ண விஷயம், அந்த கோவில் வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு கடல் இருந்துச்சு. அந்த கடலில் நல்லா விளாண்டுட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. பாப்பா நான் அத்தை 3 பேர் கடலில் விளாண்டுட்டு வந்துட்டு பொரி சாப்பிடாம எப்படின்னு சொல்லிட்டு பொரியும் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக வீடு வந்துட்டோம்.